ஹே அமிகோஸ், சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் எபிசோட் 5ல பார்க்க போகிறது. இது வரைக்கும் ட்ரிங்க் சீரீஸில் போட்ட எல்லா ரெசிபிலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறைய இன்க்ரீடியன்ஸும் இந்த ரெசிபிக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். ஈஸியாக செஞ்சிடலாம், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதே சமயம் ஹெல்தி வெர்ஷனும் கூட. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிக்கும். செய்ய போகிறது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மூதி தான். ஃபில்லிங்காக இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். டயட் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இந்த ட்ரிங்க்கை தாராளமாக நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் கூட க்ரேவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது ஹெல்தி ஆப்ஷனுமே கூட. ஸோ ரெசிபிக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து ஒரு 10 ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே போதும், மனசில் அவ்வளோ சந்தோஷம் வந்துடும். எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படி தானா காமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக இருக்க ஸ்ட்ராபெரிஸில் மேலே மட்டும் ஒரு 2-3 ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி காமிப்பாங்க. பட் கீழே அடியில் பார்த்தோன்னா எல்லாம் நல்லா ராட்டனாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் தான். லக்கீலி ஐ காட் திஸ் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி திஸ் டைம். ஸோ எனக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. இதில் ஒரு 5 நம்பர்ஸ் போல் ஸ்ட்ராபெரிஸ் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பர்சன் சாப்பிட்ற அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு லார்ஜ் சைஸ் கிளாஸுக்கு வந்து இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து பர்சன்ஸ் அதிகமாக இருக்காங்க, இல்லை ஏதாவது பார்ட்டிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ப்ரொப்போர்ஷன் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஹோல் பாக்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் ஒரு 6 மெம்பர்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே இருக்க அந்த லீஃப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா ஸ்ட்ராபெரிஸ்லையும். எனக்கு பர்சனலாக எப்படின்னா ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டாவே எனக்கு வந்து அதை கட் பண்ணணும்னு மனசு வராது, அதை சாப்பிட்ணுன்னு மனசு வராது. அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும்னு தான் தோணும். எனக்கு எப்போதுமே ஸ்ட்ராபெரியை பார்த்தாவே இந்த பழக்கம் எனக்கு உண்டு. அதை வாயில் வைக்கும்போது கூட ஐயோ ஸ்ட்ராபெரி வந்து அழகாக இருக்கே, அதை சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு கிறுக்கு லூஸு நான். ஸோ இந்த மாதிரி வந்து ரஃப்பாக வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலி வந்து நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரஃப்பாக நீங்கள் வந்து ரேண்டமாக சாப் பண்ணால் பரவாயில்ல. அண்ட் என்ன மாதிரி உங்களுக்கும் அந்த கிறுக்கு ஹேபிட் இருக்கா? ஸ்ட்ராபெரியை பார்த்தானா சாப்பிடணும்னு தோணாமல் அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருந்தானா காமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரிஸில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வந்து டெய்லியுமே இதை க்ரேவ் பண்ண கொடுக்கலாம். அண்ட் கேன்சர், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக் பேஷண்ட் இவங்க எல்லாருக்குமே இதை டெய்லி கன்சியூம் பண்ணுறது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து ஸ்ட்ராபெரிஸை இன்க்ளூட் பண்ண பாருங்கள். ஒரு ஸ்ட்ராபெரி போல் நான் சின்ன சின்ன சங்க்ஸாக வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்க ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் வந்து நார்மலாக வந்து ஒரு ரஃப்பான க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராபெரி மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் கிரைண்டரில் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி க்யூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் ஆஃப் பனானா வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். எனி கைண்ட் ஆஃப் பனானா, அது என்ன வேணாலும் நேம் இருக்கட்டும், எந்த பனானா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் பனானா எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹாஃபாக வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியோட ப்ரொப்போர்ஷன் அதிகமாக இருக்கணும், பனானாவோட ப்ரொப்போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சர்வ்ஸ் ஃபார் 1 பர்சன். அவங்க குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு லார்ஜ் சைஸ் கிளாஸ்க்கு சர்வ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா இந்த ப்ரொப்போர்ஷனை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே வந்து ஸ்வீட்னஸுக்கு வந்து நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹனி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சுகரோ ப்ரௌன் சுகரோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஏன்னா இன்பில்ட்டாக வந்து உங்களுக்கு பனானாலையும் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு நான் வந்து ஹனி மட்டும் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட்னஸே வந்து உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸாக தான் இருக்கும். ஒரு பெரியவங்க அடல்ட் சாப்பிட்றீங்கன்னா இந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஓகே. இல்லை நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் ஹனியோட ப்ரொப்போர்ஷன் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஐஸ் க்யூப்ஸும் வந்து நான் அதில் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து இது அப்படியே வந்து நம்ம மிக்சர் கிரைண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுத்தானா நம்மளோட ஸ்ட்ராபெரி ஸ்மூதி ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இவ்வளோ சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? இது வரைக்கும் போட்ட எல்லா ரெசிபி ட்ரிங்க் வீடியோஸ்லேயே இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு ரெசிபி வீடியோ வந்து இதுதான். அதான் பேசுகிறதுக்கே கண்டென்ட் இல்லாமல் இந்த ரெசிபி வீடியோ அவ்வளோ சிம்பிளாக எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து இதை முடிச்சு விட்றலாம் போல். ஒரு லாங் வீடியோவே இதுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யலான்றதுனால எப்போ வேணாலும் இந்த ஸ்டம்மருக்கு உடனே நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் உங்கள் வீட்டில் ஸ்டாக் இருந்தால் போதும், எப்போ வேணாலும் யார் வந்தாலும் நீங்கள் போட்டு கொடுத்துட்டே இருக்கலாம்.
இந்த புல்லட் மிக்சர் கிரைண்டர் பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லார் கிச்சன்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சர் கிரைண்டர் வேணுங்க. ஏன்னா இந்த ஹரிபரியான லைஃப் ஸ்டைலில் வந்து வீட்டையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், ஆஃபீஸையும் பார்க்கணும், வேலைக்கும் போகணும் அப்படின்ட்டு அந்த ப்ரெஷரில் இருந்தானா இந்த மிக்சர் கிரைண்டர் வைக்கும்போது சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து உங்களுக்கு குக்கிங் வேலை வந்து இன்ஸ்டண்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் லிங்க் அண்ட் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அரைச்ச இந்த மொத்த பேஸ்ட்டையும் நம்ம அப்படியே ஒரு சர்விங் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி ஸ்மூதி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கூட கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஏற்கனவே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்ட்ராபெரி க்யூப்ஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நார்மலாக அப்படியே சாப்பிடும்போது சும்மா அப்படியே ட்ரிங்க் பண்ண மாதிரி இல்லாமல் இது நடுவில் கொஞ்சம் பைட்ஸ் எல்லாம் வருது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ட மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சங்க்ஸ் வந்து ஸ்ட்ராபெரிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆடடாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்ட்ராபெரி போல் இந்த மாதிரி கிரேட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் மேலே இருந்து அதை அப்படியே ஸ்கூப் பண்ணி ட்ரிங்க் பண்ணும்போது என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து இந்த மேலே இருக்க இந்த ஸ்ட்ராபெரி கிரேட் பண்ணும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அது இந்த ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக இந்த சம்மருக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஸ்ட்ராபெரி ஸ்மூதி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் இல்லை அடல்ட்ஸுக்கு வந்து காலேஜஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ வீட்டிலே சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒன்று நச்சு வச்சுட்டே இருப்பாங்க, பசிக்குது ஏதாவது கொடுங்க கொடுங்கன்ட்டு. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்களும் இந்த வெயிலில் வந்து கிச்சனில் கஷ்டப்படாமல் சிம்பிள் அண்ட் ஈஸியாக அவங்களையும் கூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்களுக்கும் வேலை ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து கேட்டது கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ட்ரிங்க் சீரீஸ்க்கு மறக்காம என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.